மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். திடீர்னு பாமகவை சேர்ந்து 2 எம்எல்ஏக்களுக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு. இவங்க 2 பேருமே சுசீலாவினுடைய ஆதரவாளர்கள். சுசீலா சொல்றதா கேட்பாங்க, சுசீலாவுக்கு கப்பம் கட்டுறவங்க. இதை நினைச்சு நெஞ்சு வலி வந்ததா இல்லை நினைக்காமலே நெஞ்சு வலி வந்ததான்னு தெரியல. அன்புமணி ஒன்றும் இல்லை, செல்லா காசு தானே. இவரே செல்லா காசு, 2 செல்லா காசும் சேர்ந்துக்கிட்டு நீ வா, என் கூட வா, நான் சேர்த்துக்கிறேன். இவ ஆடு வெட்டி கடா வெட்டி அறுசுவை உணவு ராம்தாஸே போடுறாரு. ஷாமியானாலாம் அடித்து நீங்கள் பார்க்குறீங்க. வெட்டு பசங்க துண்டு வசூல் பண்ணுறதுக்காக தான் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. இவர் ஒரு பொதுக்குழு கூட்டி ராம்தாஸை நீக்கிடுவார், அவர் ஒரு பொதுக்குழு கூட்டி அன்புமணியை நீக்கிடுவார். ராம்தாஸ் அன்புமணியை பற்றி சொல்லும்போது, நீ சித்தியை போய் பாரு, சித்தியை ஏற்றுக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சுசீலா கிட்ட ஏற்கனவே 10,000 கோடிக்கு மேலே சொத்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம நெஞ்சு வலியெல்லாம் சொல்லிட்டாமா வரும், ஹார்ட் அட்டாக்லாம் சொல்லிட்டா வரும், அது திடீர்னு வரும், அப்படி தூக்கின்னு போக வேண்டியதான். ஜாதி கட்சி என்னாச்சு, குடும்ப கட்சி ஆச்சு. குடும்ப கட்சி என்னாச்சு, குலதெய்வ கட்சி ஆச்சு. குலதெய்வம் என்னாச்சு, அவன் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அவனுக்கு ஒன்றும் பண்ணலை. இந்த வெண்ணெய் பசங்க ஏமாத்துறானுங்க. இந்த திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, இதெல்லாம் பில்லகா பசங்களும் இந்த என்ன சொல்கிறது அல்கா பசங்களும் இந்த பாட்டாளி சமுதாயத்தை வீணா அசிங்கமாக வழி நடத்துகிறானுங்க, போய் சொல்கிறானுங்க. அன்புமணி நடைபயணம் போட்டுங்க, அவன் உதவாங்கலாம் என்னன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமகவில் மாவட்ட ரீதியாக பொதுக்குழு கூட்டங்களை நடத்திட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தருமபுரி, சேலத்தில் இன்னைக்கு நடத்த போறாரு. திடீர்னு பாமகவை சேர்ந்து 2 எம்எல்ஏக்களுக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு, அட்மிட் ஆயிருக்காங்க. நிஜமான நெஞ்சுவலி தானா, இல்லை அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய நெஞ்சுவலி வழக்கமான நெஞ்சுவலியா? அது இல்லை, அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய அந்த நெஞ்சுவலி தான் இது. இல்லை, காலையில் அருள் சேலம் மேற்கு மாவட்ட எம்எல்ஏ, மாலையில் கோகாமணி பெண்ணகரம். ஸோ இங்கே தருமபுரியில் போயிட்டு அடுத்தது சேலத்துக்கு போகும்போது இப்போ அன்புமணி அவரை பார்த்தார். அவனை ஏற்கனவே அன்புமணி எப்படி நடத்துவார் கோகாமணின்னு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்துக்கு போகிறோன்னா எப்படி கடிஞ்சிக்கினாருன்னு தெரியும். அசிங்கமாக பேசினார், கேவலமாக நடத்தினார். அதே மாதிரி அருள், இவர் இருக்கிறார் அருள், அவரும் உங்களுக்கு வெளியே தெரிய இருக்குதே தவிர அவரையும் அப்படி தான் நடத்துவார். ஏன்னா இந்த சேலம் கூட்டத்தில் வரும்போது 2 பேரும் பக்கத்து ரூமில் இருக்கும்போது நெஞ்சு வலி வந்திருக்குது. ராம்தாஸே சொன்னது தான், நானும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அது அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமல் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்பயே அங்கேயே சண்டை. எங்கள் அப்பா எப்படி என்கிட்ட சொல்லாமல் எடுத்துன்னு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக அந்த இதுக்கு போகும்போது அப்போ அது மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் என்ன பாடுபடுத்துவா மாதிரி, என்ன பேசுவா மாதிரின்னு. இவங்க 2 பேருமே சுசீலாவினுடைய ஆதரவாளர்கள். சுசீலா சொல்கிறதா கேட்பாங்க, சுசீலாவுக்கு கப்பம் கட்டுறவங்க, இவங்க வசூல் பண்ணி கொடுக்குறவங்க, இவங்க இதுதான். ஸோ அதனால் அங்கே வரும்பொழுது என்னென்னா, இதை நினச்சி நெஞ்சு வலி வந்ததா இல்லை நினைக்காமலே நெஞ்சு வலி வந்ததான்னு தெரியல. கேட்ப 2 பேரும் நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க மற்ற டைமில் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ 2 பேருக்கு, சும்மா இருக்கிற 2 பேருக்கு நெஞ்சு வலின்னா ராம்தாஸ் சொல்கிறதுல தப்பே இல்லைல்ல. அவர் நான் செத்தே போயிட்டேன்னு சொல்கிறார் நெஞ்சு வலி. இன்றைக்கி சொல்கிறீங்க, என் பையன் சொல்கிறான், என்னை 13 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணேன், அப்புறம் 2வது பிபி இருக்குது, சுகர் இருக்குது, முட்டி வலி, இதெல்லாம் சொல்லி அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும் பொழுது அவரே சொல்லியிருக்கிறார்ல, இந்த மாதிரி என்னை தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காக தற்காலிகமாக என்ன நடவடிக்கை எடுத்துருவார்? இப்போ வியாழக்கிழமைனாவே பாமகவினர் பயப்படுற அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கு. ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அதற்கு பிறகு பலரை நீக்கிறாரு, சேர்க்கிறாரு, அதை பண்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை வச்சிருக்காரு. இப்ப இங்க போறதா இங்க போறதான்னு பிரச்சனையா, இல்ல யாரு இங்க நம்ம ஒருவேளை நம்ம ராமதாஸ் ஐயா பக்கம் நின்னுட்டோம் அப்படின்னா அன்புமணி அவர்கள் நம்மளை நீக்கிடுவாரு அப்படிங்கிற
அன்புமணி ஒன்றும் இல்லை, செல்லா காசு தானே. இவரே செல்லா காசு, 2 செல்லா காசும் சேர்ந்துக்கிட்டு நீ வா என் கூட வா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து நான் தான் இப்போ எதிர்காலம் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு அன்புமணி. இவர் யாரெல்லாம் நீக்கிறாரோ அவரெல்லாம் அவர் வந்து ஏதோ பவர் இல்லாட்டா கூட ஒரு நியமனம் பண்ணுற மாதிரி பண்ணி தான் கூட தக்க வச்சுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பணம் செலவு பண்ணி அன்புமணி இப்போ தான் வந்து அந்த பொருளாளர் இவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுச் செயலாளருக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அவர் இருந்தால் கண்டுபிடிச்சி கொடுங்க 100 ரூபாய் தரேன் அப்படின்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. அவர் இங்கே இருக்கும்போது ரேஷன் அரிசி சோறு தாங்க எல்லாருக்கும் போடுவாங்க. அப்படி இருந்தால் நிர்வாகிகளுக்கே அதுதான். அந்த அம்மா இருக்குது சரஸ்வதி, அது வந்து ஒரு இது எடைக்கல் எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு தராசை அங்கே விளையிற வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் எடை போட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கும். அங்கேயே அந்த தோட்டத்துக்குள்ளேயே விற்று அதை வாங்கி தான் அவங்களாம் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கு கூட வழி இருக்காது. ஆனால் இப்போ ஆடு வெட்டி கிடா வெட்டி அறுசுவை உணவு ராம்தாஸே போடுறாரு, ஷாமியானாலாம் அடித்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் செலவு பண்ணுறாரு அவரும் செலவு பண்ணுறாரு. இது இவங்க வந்து இவங்க மகள் நேற்றுலாம் கூட அவங்க மகள் போய் அங்கே உக்காந்துட்டாங்க. யார், அந்த மூத்த மகள் வந்து காந்தி, அவங்களுடைய பெரிய பையன் சுகந்தன், சின்ன பையன் முகுந்தன் எல்லாம் போய் இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருக்கிறாங்க. ஒரு செட்டுனா அப்பா கூட. ஸோ அன்புமணி வந்து தனி, சௌமியா என்ன சொல்கிறது அதை கேட்டுட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ என்னென்னா அந்த சொத்துலாம் கேட்கும்போது கூட சொல்ல, என்கிட்ட என்ன ஒரு 4-5 ஏக்கர் இருக்கும், நான் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துட்டேன், அதுக்கு என்ன சொத்து பிரச்சனை, கட்சி தான் பிரச்சனை அவர் சொல்கிறாரு. ஸோ அன்புமணியை பற்றி ராமதாஸ் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு இதில் பேசுகிறாரு. ஆனால் அவர் 2 இது சொல்கிறார். அமில வார்த்தைகளை அன்புமணி பயன்படுத்துகிறான் ஒன்று. 2வது வந்து பொய் பேசுகிறான். பொய்னா இப்படி அப்படியாப்பட்ட பொய் இல்லை, பெரிய பொய் பேசுகிற மாதிரி. என்ன அப்படி பொய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வெட்ட வெளிச்சமாக அந்த இதுலேயே ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, நான் வந்து பொதுக்குழுவை கூட்டுறேன், 108 மாவட்ட செயலாளர்கள்லாம் வரும்போது 8 பேர் மட்டும்தான் வரான், 100 பேர் வரல. அப்புறம் 100 பேருக்கு என்னன்னா அன்றைக்கு காலையில் 3 மணி வரலும் அன்புமணியும் சௌமியாவும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க போறாரு, அதனால நீங்க போகாதீங்கன்னு சொல்றேன். வெறும் 8 எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் தான் வந்தாங்க. அது மிகப்பெரிய பொய்யை வந்து அவர் சொன்னான். அது உண்மை இல்லை, நான் நீக்கல. அதனால தான் அவர் கேட்கும்போது கூட சொன்னாரு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குவீங்களா, நான் அந்த அடிப்படை உறுப்பினர் நீக்க மாட்டேன்னாரு. ஆனா இதை வந்து அன்புமணியும் சௌமியாவும் சொல்லி இதை கெடுத்துட்டாங்க, அது பெரிய பொய். அதுதான் சொல்றாரு, என் நெஞ்சில் ஏற்றி வச்சுட்டான், நான் அன்னைக்கே செத்துட்டேன் அப்படின்னாரு. இப்போ நியூ லீஸ் ஆஃப் லைஃப், புது வாழ்க்கை, இது செத்து பிழைச்சவன் மாதிரி அவர் கூட பாட்டெலாம் பாடுறாரு, நான் செத்து பிழைச்சவன்டான்னு உங்கள் பையனுக்கு. ஸோ இது வந்து 1. 2வது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டினுடைய கூட்டம் வந்து எல்லா 34 அமைப்பினுடைய கூட்டத்தையும் எங்கே நடத்துகிறாரு, தைலாபுர தோட்டத்தில் நடத்துகிறார் ராம்தாஸ். ஆனால் இது மட்டும் வந்து சத்திரத்தில் நடத்துகிறார், திண்டிவனம் சத்திரம். அந்த திண்டிவனம் சத்திரத்தில் நடத்தும்போது அவர் என்ன சொல்கிறார், அன்புமணி வந்து அங்கே போகாதீங்க, ராம்தாஸ் வந்து 6 ரவுடிங்கில் உள்ளே வர வச்சிருக்கிறாரு, அந்த ரவுடிங்கெலாம் உங்களை அடித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யை வந்து புழுவுற மாதிரி யார், அன்புமணி புழுவுறாரு. ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய பொய்யை புழுவி என் மேலே என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் யாருமே ராமதாஸ் அவர்களை சந்திக்க கூடாது, கூட்டங்கள் அவர் நடத்தக்கூடாது, முன்னாடி இன்னொரு இதில் கூட போகும்போது 200 பேருக்கு மேலே என்னை வந்து சந்திக்கக்கூடாது, இன்சைடில் தான் நீங்கள் கூட்டம் நடத்தணும், வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் எனக்கு ரூல்ஸ் போடுறான், எனக்கு யார் ரூல்ஸ் போடுறதுக்கு, நான் ஆரம்பித்த கட்சி இது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் பண்ணுவதற்கு என்ன காரணம்? அவர் ஆர்டர்ஸ் ஏங்க உங்கள் வெட்டு பசங்க துட்டு வசூல் பண்ணுறதுக்காக தான் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. இப்போ அன்புமணி வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து விஸ்வரூபம் எடுப்பேன், என்கிட்ட தான் கட்சி இருக்குது எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. ஆனால் அந்த சட்ட விதி 13 பிரகாரம் ஒரு பொதுக்குழுவை செயற்குழுவை அது தவிர்த்து அந்த இது இருக்குது இல்லை, நிர்வாக குழுலேருந்து கூட்டுறதுக்கு வந்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கூட்ட முடியும், அவர் ஒப்புதலோடு. அதுக்கு அடுத்தது இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நியமனம் பண்ண முடியும், நீக்க முடியும், அவர் பேரை சொல்லி தான் சொல்ல முடியும். நிறுவனருடைய ஒப்புதலோடு நான் நீக்கிறேன், நியமனம் பண்ணுறேன். இதுக்கு முன்னே இந்த கோகாமணி அதை செஞ்சுட்டு இருந்தார். அது இவர் வந்ததுக்கு அப்புறம் தலைவர் என்னைக்கு ஆனார், அன்னையிலேருந்து ஒரு அறிக்கை கூட வரலையே, அன்புமணி பேரில் வரல, நீக்கும் அது சேர்க்கையும் வரல. அதான் ஏற்கனவே நிறைய இதில் கூட்டு சொல்லிட்டார்ல அன்புமணி கிட்ட, நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்க, நீ தனியாக கட்சி, நான் 3 தடவை சொல்லியிருக்கிறேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து இப்போ தான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக உள்ளூர்ந்து என்ன வேலை செய்யலாம், குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த 6 பேர் அனுப்புறதுக்கு இல்லை, நான் தான் இந்த கட்சியின் தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் தலைவர், யாரோட நீக்கமும் செல்லாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அது மே 28 இது முடிஞ்சு போச்சே.
அது டியூ முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இவர் வாதம் வச்சாலும் மே 28ஓட முடிஞ்சு போற காலாவதி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு பொதுக்குழு பொதுக்குழு வந்து யார் கூட்ட முடியும்? அன்புமணியா கூட்ட முடியும்? கூட்ட முடியாது. நான் தான் சொன்னேனே, இவர் ஒரு பொதுக்குழு கூட்டி ராமதாஸை நீக்கிடுவாரு, அவர் ஒரு பொதுக்குழு கூட்டி அன்புமணியை நீக்கிடுவார். ஆனால் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் நீக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த இதுவை யார் செய்கிறது? இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு சூத்திரதாரி, சூழ்ச்சியாளர்கள் ராமதாஸை சூழ்ந்திருந்து பண்ணுறாங்க அப்படின்னு. 2 பேருமே உண்மையை பேச மாட்டாங்க, மீதியெல்லாம் உண்மையை பேசுகிறாங்க. இந்த சுசிலாவை மட்டும் பேச மாட்டாங்க. சுசிலாவை இவர் எப்படி பேசுகிறார் அன்புமணி? அவங்க வந்து சூழ்ச்சியாளர், ஒரு சூழ்ச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அவர் வந்து சூழ்ச்சி வச்சு தான் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய ராம்தாஸ் வந்து அன்புமணியை பற்றி சொல்லும்போது, நீ சித்தியை போய் பாரு, சித்தியை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து பிரச்சனையே சுசீலா தான். ஸோ சுசீலா கிட்ட ஏற்கனவே 10,000 கோடிக்கு மேலே சொத்து கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் லாவாதேவி அவங்க பார்க்குறாங்க. அந்த லாவாதேவியில் பங்கு எடுத்துட்டு கொண்டு போய் வசூல் பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த 2 பசங்க. யார்? ஒருத்தர் அருள், இன்னொருத்தர் வந்து அந்த கோகாமணி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து எங்கே இருப்பாங்க? இயற்கையாக அங்கே தான் இருப்பாங்க. ஸோ மீதி பேருக்கு வந்து இருக்கும், கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கல்வி நிறுவனத்துக்கு, கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க தானே பண்ணுறாங்க. சரி, அது நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஜி.கே. மணி அவர்களும் எம்எல்ஏ அருள் அவர்களும் நேற்று வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருந்தாங்க. வன்னியர் சங்கம் மூலியமா கட்டக்கூடிய அந்த பில்டிங்கை போய் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஏதோ பூஜை போடுறாங்க, இவர் பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் கூட இன்னைக்கெல்லாம் வெளியில வந்திருக்கு. இவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒருத்தர் போய் கவர்மெண்ட்டுக்கு போறாரு, ஒருத்தர் போய் தனியாரில் போய் நம்ம நெஞ்சு வலியெல்லாம் சொல்லிட்டாமா வரும், ஹார்ட் அட்டாக்லாம் சொல்லிட்டா வரும், அது திடீர்னு வரும், அப்படியே தூக்கின்னு போக வேண்டியது தான். ஸோ இவங்களே போய் அது வந்து கரெக்டாக மெட்ராஸில் வந்து 2 பேருக்கும் வந்து நெஞ்சொலி வந்துடுது. எங்கே அவங்க வந்து கோயின்சைட் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அவன் அன்புமணி இன்னைக்கு 2 இடத்துக்கு போகிறான், தருமபுரியும் சேலம் போகும்போது. சரி, 2 இடத்துலையும் யார்? இவங்க ஒரு எம்எல்ஏ, அவங்க ஒரு எம்எல்ஏ. ஸோ 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல. ஏற்கனவே அவங்க 2 பேரும் ராமதாஸ் அவர்கள் சைடு தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்கள தான் சந்திக்கிறாரு, அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அவர் தான் தலைவர், அவர் தான் நிறுவனர். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டத்துல இல்ல, ஓப்பனா தெரியுது. அப்புறம் ஏன் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாங்க? எங்க அவங்க வந்து போறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு நாங்களாம் ராமதாஸ் ஆளுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப ராமதாஸ் வந்து இவங்க விட்டுட்டு போயிட்டா பஞ்சு ஆகிடுவா மாதிரி இவங்க 2 பேரையும். அன்புமணியை இந்த காட்டுற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இத்தனை வருஷம் இருந்தியடா, 290 இருந்தியடா, என் கால் தூசுன்னு சொன்னியடா, இதுவெல்லாம் சொல்லுவான்ல. ஐயா அவனுடைய செருப்பில் இருக்கிற ஒட்டு இருக்க தூசு கூட இல்லாத எண்ணெய் எல்லாம் ஒரு தலைவராக்கி அதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லா பொதுக்குழுலையும் அவரை தேர்ந்தெடுக்கும்போது சொல்லுவான் மாதிரி, ரெகுலரான வார்த்தை. ஸோ அப்படியாப்பட்ட ஆள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிச்சாகணும் ஊர் உலகத்துக்கு. ஏற்கனவே உனக்கு சொல்லி திட்டுறாங்கல்ல, இவன் வந்து சகுனி, இவன் வந்து 2 பேரை வந்து எல்லாரையும் ஓய்ச்சி கட்டினா இல்லை, யார்? இந்த கோகாமணியை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து சொல்கிறேன், ராம்தாஸ் சொல்கிறது. இப்போ வந்து இந்த ராமாயணத்தெல்லாம் சொல்கிறாருல்ல, தசரதன் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ காட்டுக்கு போனால் அந்த அளந்த செந்தாமரை முகமலர்ச்சியோட அன்றைக்கு பூத்த பூ மாதிரி போனான், 14 வருஷம் இருந்ததுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நான் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்குறாரு. ஆமாம், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல்ல கேட்கணும். தாய் தந்தையரை கேட்க. நான் சிறந்த தந்தையா இருந்தேன் அவனுக்கு. 35 வயசுல நான் வந்து இப்படியெல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்து எல்லாம் பண்ணேன். ஆனால் வந்து தாய் தந்தையருக்கு சிறந்த மகனா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி 2 சேனல் கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் சொன்ன பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை அவர் தான் சொல்கிறாருங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, நீ ஏன் போகலன்னு கேட்குறாரு. அவன் வந்து அதுக்கு யார் காரணம்? அந்த ராமாயணத்தில் வந்து அவங்க போகிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு நீ போன்னு சொல்கிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, நீ போ, நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு போ, நீ கடைசி வரலும் இப்படி தான் இருக்கணும், நான் வந்து தொண்டனா இருப்பேன், நீ பத்திரிகையாளரை கூப்பிடு, உனக்கு ஒன்று நான் தரேன், நீ பத்திரிகையாளரை கூப்பிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேளு. இது மாதிரி வந்து எங்கள் அப்பா சொன்னதை நான் கேட்கல, அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிப்பு கேட்டாரு? தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொன்னாரு. தந்தையர் தினத்துல யாருங்க வாழ்த்து சொல்றது? தந்தையர் தினத்துல வந்து அப்பாவுடைய வாழ்த்துக்கள் வேண்டி தான் பதிவு போடணும். என் தந்தை இருக்கிறாரு, என்னை வாழ்த்துங்கப்பா அப்படின்னு கேட்கணும். தந்தை இருக்கே வாழ்த்து சொல்கிறான்னா அது என்ன அர்த்தம்? அது இது எங்கேயாவது அறிவு உள்ளவன் எவனா கேட்பானா? சரி, ஓகே, நீங்கள் வந்து ராமதாஸ் முதல்ல வந்து அவன் தான் இல்லைன்றானுங்க. நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, உடம்புல எவ்வளவு பிரச்சனைக்கு செத்து போனா ரெஸ்ட் எடுங்க, அதுக்காக தான் நான் சொல்லல. ரெஸ்ட் எடுங்க, மூச்சை நிறுத்துங்க, செத்து போடான்னு சொல்றது தானே அது அர்த்தம்.
நீ வந்து இது மாதிரி தானே பண்ணுற, நீ பேசுகிறவன் என்ன பண்ணணும், நேராக போய் அப்பங்காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக எல்லாரும் எதிர்லையும். இது மாதிரி நான் தொண்டனாக இருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லணும். நீ சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன், எல்லாம் நீ இங்கே இருக்குதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது, இருக்குதெல்லாம் கஜானாவை தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதான் சொல்கிறேன், என்னை வந்து ஈட்டியால் நெஞ்சில் குத்திட்டாரு, ஈட்டியால் முதுகில் குத்திட்டாரு, இருக்கிறதெல்லாம் சுவர்ணிக்கு எடுத்துன்னு போயிட்டாரு, இங்கே ஒன்றுமே இல்லை, நான் வெளியில் இருக்கிறத வச்சு தான் பண்ணணும், நான் வச்சிருந்த சொத்தெல்லாம் எடுத்துன்னு ஓட்டாரு, துண்டு எடுத்துன்னு போயிட்டாரு, பணத்தை எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. ராம்தாஸ் சொல்கிறாரு. நேற்று கூட அதுதானே அங்கே நடக்குது. நேற்று பிரச்சனை எல்லாம் போய் அந்த இது தானே பேசுகிறாங்க. இன்றைக்கும் வந்து கூட்டம் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு கூட்டத்தில் என்ன அறிவிக்க போகிறாருன்றது தெரியல. ஸோ இப்போ இந்த கோகாமணியும் அருளும் இவங்கெல்லாம் ஒன்றும் அவருக்கு ராம்தாஸ் கூட தான் இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு வெட்ட வெளிச்சமாயிடுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் கூட்டி இவர் ஒரு பொதுக்குழு மாதிரி, இவர் நான் தான் பொதுக்குழு கூட்டுறேன்னு அன்புமணி கூட்டி ராம்தாஸ் நீக்குவார், ராம்தாஸ் ஒரு பொதுக்குழு கூட்டி அன்புமணி நீக்குவார், 2 பேரும் பிரிஞ்சுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து நான் சொல்கிறேன், நீ ஏன்டா வாங்குறீங்க, நடுவில் இருக்கிற இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த கட்சி எதுக்கு, சமூக நீதிக்கான கட்சி. பாட்டாளி என்றவன் எந்த சமுதாயத்திலே பாட்டாளி இல்லை, உழைக்கிற எல்லோரும் பாட்டாளி, ரத்தத்தை வேர்வையாக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்கிறவங்களாம் பாட்டாளின்னு தானே நாம் போனோம், ஊர் ஊராக போனோம். நம்ம நிறைய இருக்கிறோம் வன்னியர்கள், நாங்கள் இருக்கும்போது அப்படி சொல்லி தானே எல்லாரையும் கூட்டம் வந்து நீங்கள் எல்லாம் பண்ண பிறகு பாட்டாளி கட்சி என்னாச்சு, ஜாதி கட்சி ஆச்சு, ஜாதி கட்சி என்னாச்சு, குடும்ப கட்சி ஆச்சு, குடும்ப கட்சி என்னாச்சு, குலதெய்வ கட்சி ஆச்சு, குலதெய்வம் என்னாச்சு, அவன் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அவனுக்கு ஒன்றும் பண்ணலை. சரி, செத்துப்போன 25 தியாகிகளுக்கு ஒருத்தன் கூட பார்க்கல, இது அவங்களுக்கு எதுவும் உதவியும் பண்ணலை. இந்த 5 பேர் குண்டாஸில் போனானுங்க, அவங்களையும் ஒன்றும் செய்யலை, இதுவரையிலும் எதுவுமே செய்யலை, அவங்க செய்யலை, ராமதாஸும் செய்யலை, அன்புமணியும் செய்யலை. ஸோ இவங்க வந்து அதை பற்றிலாம் கவலை இல்லை, தனக்கு என்ன வரும், தனக்கு என்ன இது இருக்குதுன்றது தான் பார்க்குறாங்க. இல்லை, இப்போ வந்து திமுக அதிமுக, முதல்ல திமுக வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான். திமுகவுக்கு ஒரு வன்னிய ஓட்டு கூட போகக்கூடாது, திமுக நமக்கு துரோகம் செஞ்சிருக்கு, நானும் போய் பலமுறை பார்த்தேன், ஐயா அவர்களும் பார்த்தாரு, எதுவுமே பண்ணல, ஆனா இப்படி நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் திமுக தான் ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு போய் பார்த்தாங்க, இவங்க எதுக்கு போய் பார்த்தாங்க, இடஒதுக்கீடு தொடர்பா நாங்க இவங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு என்னமா இருக்குது, கேடி பசங்க, அடியும் தெரியாது நுனியும் தெரியாது, இடஒதுக்கீடுக்கு அப்பன் நான், அதை வாங்கி கொடுத்தது நான், அதுக்காக வழக்கு போட்டது நீதிமன்றத்தில் இருக்குது, கொஞ்சம் காலதாமதமாகவும் பொறுத்துங்க, ஏதாவது ஒன்றுனா குதிக்கிறீங்களே, போராட்டம் பண்ணதுனால தான் வந்தது, டேய் போராட்டம் பண்ணி தான் வரலையே, ஆந்திராவில் கொடுத்தான்ல இஸ்லாமியர்களுக்கு 10%, ராஜஸ்தானில் குஜார் இன மக்களுக்கு 14%, மராட்டாவில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கொடுத்தான்ல 16, இது எல்லாமே பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லை, இது எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, அதனால தெரிஞ்சுங்க, போராட்டம் பண்ணதுனால வராது. இந்த வெண்ண பசங்க ஏமாத்துறானுங்க, இந்த திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, இதெல்லாம் வந்து பில்லகா பசங்களும், இந்த என்ன சொல்கிறது அல்கா பசங்களும் இந்த பாட்டாளி சமுதாயத்தை வந்து வீணா அசிங்கமாக வழி நடத்துகிறானுங்க, போய் சொல்கிறானுங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன், இது வரும், கொஞ்சம் காலதாமதம் வெயிட் பண்ணுங்கள், நீதிமன்றம் சொன்னது தானே, அது வரப்போகுது. இப்போ எல்லாம் தான் தெளிவாக தானே இருக்குது, அறிவிக்க போகிறாங்க, அறிவிக்கும்போது பார்ப்போம். எங்களுக்கு வந்து திமுகவுக்கு நம்ம போய், நான் இருக்கிறது திமுக போய் கேட்க தான் முடியும், அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, செய்யும்போது செய்வாங்க, உடனடியாக செய்யணுன்றதுக்கு அவங்களுக்கு அரசியல் சூழல் வேறு எதுனா. நான் இப்போ கேட்டால் என்னால் தான் வந்தது, நீ எத்தனை தடவை போராட்டம் பண்ணியிருக்கிற, 2021 பார் கிடுகிடு போராட்டம், ராம்தாஸ் எப்பெல்லாம் வருது அப்பெல்லாம் போராட்டம்னு சொல்லி ஒன்றுமே பண்ணலையே, பிசுபிசுத்து போச்சே, பிசுபிசுத்து போறதில்ல, போராட்டம் எதுக்கு, எல்லாரையும் மம்பு தும்புல மாட்டி விடுறது தானே உங்க வேலை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்றாரு. நேற்றைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அந்த பேட்டியில நெறியாளர் வந்து இந்த கேள்வியை வைக்கிறாங்க, திமுக தான் இந்த பிரிவுக்கு, இந்த சண்டைக்கு காரணம் திமுக தானே, நான் இப்படி அபாண்ட பொய் புழுகக்கூடாது, திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுக்குறாரு. ஆமாம், திமுக அவர் வந்து இப்போ அப்படி சொல்றாரு, ஏன்னா அன்புமணி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அதுக்கு எது ஸ்டாண்ட் எடுப்பார். ஸோ இப்போ ராம்தாஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதுக்கு எதிர். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கணுமா, ராம்தாஸ் வந்து நீங்கள் லேஸில் எடை போட முடியாது, லேஸில் வந்து யாருமே போட முடியாது, என்ன செய்வான் அடுத்ததுன்னு எவனுக்குமே தெரியும். இந்த தந்தை மகன் பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இல்லை, திமுக இருக்குதா இல்லையா நமக்கு என்னமா பிரச்சனை, இவங்களுக்கு தானே பிரச்சனை. இவன் வந்து சொல்றான், நீ வந்து அண்ணா திமுக பிரச்சனை, பிஜேபி பிரச்சனை, அது கூட சொல்றாருல்ல, 2 பேர் வந்து காலில் வந்து கும்பிட்டு என்ன கெஞ்சினாங்க, நான் வந்து இது பண்ணேன், அவங்க வெளியில வந்து முதல் நாள் வரலாம் அண்ணா திமுகவோட பேச்சுவார்த்தை, இவருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்தது, தூண்டுகோலா இருந்தது இவர் தான், ராம்தாஸ் தான், அவர் தான் சொல்லிலாம் லெட்டர்லாம் எழுதியெல்லாம் கொடுத்து பேசுறாரு. இங்கே 11 மணிக்கு முடிஞ்சு ஒரு 5 மணி நேரம் கேப்பில் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு. சரி ஊந்து காலில் கும்பிடும்போது அப்போ கூட சொல்கிறார்ல,
நான் வந்து ஒத்துக்கிட்டேன், ம். எதுக்கு பிஜேபியோட கூட்டணி ஒத்துக்கிட்டேன், அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை வைக்கிறாரு. ம். ஊடகங்களுக்கு தெரியும் நான் ஒத்துக்கிறது காரணம் இது, அன்புமணி பாதிக்கப்படுவான்றதுனால தான் நான் வந்து பாதிப்புலேருந்து காப்பாற்றி விட தான் பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன போட்டு இதை விட ரகசியமாக என்ன ஒரு ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல முடியும்? இதை விட ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்ல முடியும்? நீ வழக்கு உள்ளே போயிடுவ, அதனால் காப்பாற்றுறதுக்காக என்னை வந்து காலை பிடிச்சி கெஞ்சினாங்க 2 பேரும். நான் வந்து அதனால் ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ அதிமுக ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போயிடுவாரோ இல்ல போக விரும்புறார் மாதிரி தான் அவருடைய போக்கு இருக்கு. பாஜகவோட போக விரும்புறாரா? விரும்பல அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணல. ஆனா திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட போவாங்களா? இல்ல அதிமுக தனியா வந்தா போகலான்னு இருக்காராங்கிற அவருடைய எண்ணத்தை இது வரைக்கும் வெளியில காட்டல. ஆனா அதிமுகவை தாக்கி பேசியிருக்காரு அன்புமணி அவங்க ராமதாஸ். பேச்சுலாம் நான் குட்கா நிறைய விஷயத்துல எனக்கு வந்து பல கோடி கொடுக்க பார்த்தாங்க, நான் வந்து அதுல வந்து உடன்படல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதிமுக தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அதிமுகவில் ஏற்கனவே சொன்ன டபாக்கா லாபின்றது பெருசு, இப்போ இந்திய லெவலில் பெருசாக பேசினாங்க, எனக்கு பெரிய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அடுத்தது குட்காவில் இவ்வளோ ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. நீ வந்த உடனே பணம் பார்க்கறதுக்கு எல்லா வேலையும் நீ தானே பார்த்த. சரி, இப்போ வந்து என்ன பண்ண, மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ராமதாஸ் வந்து சொல்கிறாரு, கலைஞர்கிட்ட கேட்குறாரு, கலைஞர் அவர்களே நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த தொலைக்காட்சியில் நடத்துறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், கொஞ்சம் ஃபைனான்ஸாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது மைக்கை வாங்கி என்ன சொல்கிறாரு, அன்புமணியிடமே மணி இருக்கிறது, நீங்கள் அவர்கிட்ட வாங்கியே நீங்கள் நல்லா நடத்தலான்னாரு. அவன் வந்தோடனே முதல் வேலை என்ன பண்ணான், 380 டேப்லெட் உலக நாடுகள்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் அது பேன் பண்ணிடுறேன்னு பண்ணான். சிறிது கால இடைவெளிக்கு பிறகு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேனை லிஃப்ட் பண்ணான். ஏன் பேன் பண்ண, ஏன் லிஃப்ட் பண்ண, இந்த மாதிரி ஃப்ராடு வேலை அவன் அப்போவே செய்வான். என்னெல்லாம் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு தெரியும், வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், எய்ம்ஸ் இதனுடைய இது டைரக்டரேட் ஆஃப் இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்தார். அவர் வந்து கையெழுத்து போட சொல்லி கேட்குறாங்கல்ல, 500 கோடி ரூபாய் கை ஊழலுக்கு என்னை வித்துட சொல்கிறாரு, நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் முறையிடுறாரு, அப்துல் கலாம் கிட்ட போய் முறையிடுறாரு. அப்துல் கலாம் அவனை கூப்பிட்டே சொல்கிறாருல்ல, அன்புமணியை இது தப்பு, இதை வந்து நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா. ஆனால் அப்போ எப்போது மாதிரி வந்துட்டு அவனை நீக்கிட்டு அதே தானே கையெழுத்து போட்டு எல்லாம் வேலை பண்ணாங்க. இது இன்றைக்கி பொன்ராஜ் சொல்கிறார்ல, வெட்ட வெளிச்சமாக ஆக்குறாரு. ஸோ அப்போவே இவங்க ஃப்ராடு தான். இது வந்து யார், அப்துல் கலாம் இவரை ரொம்ப புகழ்ந்துட்டாரு, இவரை மாதிரி யார், எல்லாம் டுபாகூர் பசங்க அந்த 108 சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பார்த்தினா இவங்க எதுவும் இல்லை, காக்கா உட்கார பணம் பணம் முடிந்த கதை. இவங்களுக்கு நேரம் ஏறி எல்லாம் கொள்ளை அடிக்கிறது தானே. அங்கேருந்து சூட்கேஸில் இருக்கிற பணத்தை ஏற்றி வந்து உலக நாடுகளில் கொண்டு போய் அவன் சொல்கிறான்ல, உலக நாடுகளில் எங்கே கொண்டாலும் சொல்லுங்கள், குட்காலாபிங்கன்னா உங்களுக்கு போடுறேன்னு சொல்கிறான்னா அது வந்து சொல்லியிருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் சொல்லு, அப்படி இல்லைன்னா எந்த வேலையும் செய்யலைங்க. அன்புமணியும் வேலை செய்யலை, ராமதாஸும் வேலை செய்யலை. எப்படி இத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதி ஆனாங்க, அந்த ரகசியத்தை சொல்லு. உனக்கே 1.25 ஏக்கர் நிலம், அதில் வந்து நான் டீக்கு போட்டேன் 3 வருஷத்தில் வந்தது, அது வந்ததுன்னு கணக்கு காமிக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி பித்தலாட்ட பேர் வழிகள் அவங்க ஏதோ பிழைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. இந்த பாட்டாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் தப்பாக வந்து நினைக்கிறாங்க. எவனாவது பெரியாரிஸ்ட் வந்து குலதெய்வத்தெல்லாம் பேசுவானா, நான் தாண்டா குலதெய்வம்ன்றான். இது எங்கே போய் முட்டிக்கிறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பேச மாட்டாங்கல்ல. முன்னாடியே இதை 2 முறை ப்ரெஸ் மீட்லேயும் ராமதாஸ் அவர்கள் வந்து என் ஜாதகத்தை பார்க்குறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க, இங்கே போய் பார்க்குறாங்க, கோயிலாக போகிறாங்க. சரி, அவங்க தனிப்பட்ட விஷயந்தான், ஆனால் போய் என்ன பண்ண முடியும், கோயிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மறுபடியும் சௌமியா ராமதாஸ் மறுபடியும் சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த கோயிலுக்கு போனது, மஞ்சள் அரைச்சி அந்த வேண்டுதல்லாம் பண்ணதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இது வந்து வேண்டுதலுக்காக பண்ணுறாங்களா இல்லை கும்பகோணத்துலாம் கோயிலுக்கெல்லாம் போனாங்க, அவனை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு. அது எதை யாகம் பண்ணுவாங்களா, அந்த சினிமாவில் இருக்கிறவங்க சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் போடுவாங்க, இந்த நடிகைக்கு அது சான்ஸ் கிடைக்குது, அதை கேன்சல் பண்ணி எனக்கு வரணும்லாம் சில பத்திரிகைலாம் நம்ம பார்க்குறோம். யாகம் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு சினிமாவில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு போய் அவங்க மகளில் கொண்டு போய் இவனுக்கு வந்து அன்புமணிக்கு பவர் வரணும், அன்புமணியை பார்த்து அவன் செத்து போனான். அவன் தான் சொன்னேன், இறுதி மூச்சு இருக்கிற வரல நான் தான் தலைவர்னு சொல்லிட்டான். அப்போ மூச்சு சீக்கிரம் போகட்டான். இப்போ இதெல்லாம் ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸை பற்றி பேசுறதுல என்னென்னா பட்டுன்னு போய் சேரட்டும் தான். அதனால தான் எல்லாத்தையும் சொல்கிறான், இல்லாத இதெல்லாம் பொல்லாததையும் சொல்கிறான். அதே மாதிரி அந்த கிழவனும் அவனும் வந்து விட்டு வைக்காம அவரும் இல்லாதது பொல்லாததெல்லாம் அன்புமணியை பற்றி பேசுகிறார். ஸோ இவங்க என்னன்னா இந்த மக்களை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க. இந்த ஒரு சமுதாயமே இவங்க பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பம்மாத்து வித்தையை காமிக்கிறாங்களே தவிர வேற என்ன. அன்புமணி வந்து பம்மாத்து வித்தை தான் காமிக்கிறாரு ராமதாஸுக்கு.
அதிகாரம் அங்கே இருக்குதுமா, ம். அவர் தாம்மா நியமனம் பண்ண செல்லும். எலெக்ஷன் கமிஷனுக்கு போனால் அதான் சொல்லும், எனக்கு ராமதாஸை பிடிக்குது அதெல்லாம் இல்லை, சட்டத்திட்டத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறதை சொல்கிறேன். பாமகனுடைய பைலா. பைலா நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ம். ராமதாஸ் வந்து ரொம்ப வித்தைக்காரன். நான் என்ன சொன்னேன், படத்துக்குன்னே ஜெயிக்கிற வித்தையை சொல்லுவான். அப்புறம் வந்து நான் சொன்னேன், அந்த பாம்புக்கு வலது கையே காமிப்பான். அந்த பாம்புனுடைய அட்டென்ஷன் வலது கையில் இருக்கும்போது எல்லாம் இங்கே தான் கூட்டணி போவானா, டப்புன்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையில் பாம்பியை தூக்கிடுவான். அவன் மாதிரி ஜகஜாலா கில்லாடியவ எத்தனை பேர் தாலி அறுத்தான், எத்தனை பேர் நடு ரோட்டில் நிற்க விட்டான். அவங்களை பற்றி அவனாவது கவலைப்படுறாங்களா? இப்போ இவன் போகிறான், நான் வந்து எத்தனை நாள் நடைபயணம், 100 நாள். 100 நாள் எப்போ ஆரம்பிக்கிறான்? 25ஆம் தேதி ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். நீங்கள் சொல்கிறீங்க, அவன் தான் தெளிவாக போட்டானே, பசுமை தாயகம் தோன்றிய நாள். பசுமை தாயகம் தோன்றிய நாளில் புறப்பட்டு 100வது நாள் தமிழ்நாடுன்னு ஒரு இது வருது இல்லையா, இந்திய அவளை வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கின்ற பொழுது நவம்பர் 1 பிரிக்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடுன்னு பேர் வந்தது. ஸோ அந்த நாளை வச்சு தான் தமிழ்நாடு அப்படின்ற நாள் நவம்பர் 1 வந்து முடிக்கிறான். அது மொத்த நாள் வந்து 100. ஸோ இந்த பசுமை தாயகம் ஆரம்பித்து அந்த இதுலேருந்து புறப்பட்டு இங்கே வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த 100 நாள் ராமதாஸுக்கு அதுக்கு என்ன கிடக்குது? ராமதாஸ் பிறந்த நாள் அவன் சொன்னானா? நீங்களா சொல்லாதீங்க, அவனே தெளிவாக சொல்லிட்டானே. இன்னும் இந்த பாயிண்ட் 10 பாயிண்ட். தந்தையர் தினத்தன்னைக்கு அவ்வளவு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி, ஏங்க தந்தையர் தினத்துக்கு எவருக்கு வந்து கட்டளை பைத்தியக்காரன் கேட்பானே, தந்தையர் தினம் வாழ்த்துக்கள் நீ போய் வாங்கணும் யார்கிட்ட? அவன் அப்பன் கையில் அப்பா என்னை வாழ்த்துப்பான்னு சொல்லி கேட்கணும். நான் உன்னை வாழ்த்துறேன்டான்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள்? லூஸு மென்டல் பசங்க செய்வானுங்களா அதெல்லாம்? இவனை கேட்டால் இந்த தத்தி பையன் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்திரிக்கையிலும் போடுறீங்க. ஏதாவது ஒரு பத்திரிக்கை கேட்கலாம்ல, இல்லை இதை புறக்கணிக்கலாம். ஏப்பா நீ தானேப்பா போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஓகே, இவ்வளோ நடந்தாலும் இன்னைக்கு வந்து 2 தொகுதிக்கு மாவட்ட ரீதியிலான போகும்போது சேலம் தருமபுரிக்கு போறாரு. 2 எம்எல்ஏக்களும் வந்து நெஞ்சு வலின்ட்டு அவங்க அப்சண்ட் ஆயிருக்காங்க. அவங்க மீது இந்த மாதிரி நெஞ்சு வலி அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும்னு வாழ்த்துக்களை எதிர்பார்க்கலாமா, இல்ல வந்து நீக்கம் போன்ற ஏதாவது நடவடிக்கை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை இவங்கெல்லாம் அவங்கள நீக்கின அவங்க நல்லா சொல்லிவிடுவாங்க, உனக்கு என்ன பவர் இருக்குது, நீ ஒன்றுத்துக்குள்ள வெத்து வேட்டு வந்து எங்களே அப்புறம் நீக்க முடியும்னு கேட்கலாம். நீக்கின பிறகு தானே வெளியே வரும். அவங்கெல்லாம் வந்து இவங்க ஆளுங்க, யார் சுசீலா ஆளுங்க, அவங்க சொன்னதான் கேட்பாங்க, ராமதாஸ் சொன்னதான் கேட்பாங்க. இப்போ எல்லாம் சுற்றி அங்கே தானே வந்தாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இதை ஊரை விட்டே ஓடிடலான்னு பார்க்குறேன், கண்காணா தேசத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். எனக்கு இல்லைன்னா நான் வேற முடிவை கூட எடுத்துறேன். என்ன செத்துட்டாரா? எதை நெஞ்சு வெளின்னு போய் படுத்துக்கினாரு. அவன் காலத்தை பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்துன்னு இருக்காமா. இவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் அவன் தித்துப்பிடி பண்ணுவானுங்க. இந்த 2 பேரும் செய்வானுங்க. இதே வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இவர் வந்து போனால் அங்கே வந்து எதிர்கொள்ள முடியும். என்ன அருள் என்ன பேசணும்? ஏய் ஸ்டாலின், நீ வந்துட்டு சேலம் வந்துட்டு போயிடுவியா? மிரட்டினால உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் வந்து போக முடியுமா, ஜாக்கிரதை அப்படி இப்படி மிரட்டினான். அவன் முதல்ல இந்த சங்கத்தில் நாங்கள் இருக்கும்போது முதல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த காலத்துலேயே விற்றுட்டு ஓடின பையன். அவன் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நிற்க வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணால் அவன் இன்னொருத்தனுக்கு விட்டுட்டு ஓடி போட்டான் துட்டை வாங்கிக்கணும். ஸோ அவன் தான் இப்போ இருக்க இந்த மாதிரி கேடி மாதச்சேருங்களாம் அங்கே வந்துருக்கிறானுங்கம்மா. இவன் அதை விட அந்த அல்கா பையன் அதை விட ரொம்ப மோசம். அந்த யார் அந்த கோகாமணி 8ஆம் கிளாஸ் வாத்தியாருமா, அவன் என்றைக்குமா எம்ஏன்றான். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ராடு பசங்களாக இருக்கிறானுங்க. படிக்காமலே படித்த மாதிரி போட்டுக்கிறானுங்க. 1. 2வது, உன்னுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன? நீ வந்து 10,000 கோடிக்கு நிறைய கோடி நம்ம சொல்கிறேன், கோடிக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த பாட்டாளி பேருங்களை வச்சு நீங்கள் சம்பாதிச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு ஆளும் வந்து குறுநில மன்னர் மாதிரி இந்த திமுக மாற்றவங்களாம் சொல்கிறானுங்க, இவனுங்க தான் அந்த மாதிரி ஆளுங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்கானுங்க, என்ன ஒன்றாலும் பண்ணுவானுங்க. அவனுக்கு வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரி, நீ 100 நாள் பயணம் போறிய, எதுக்காக போகிற? உரிமை மீட்பு போராட்டம். இந்த ராமதாஸ் கிட்டேருந்து உரிமை மீட்க போறியா? இல்லை அவன் கொள்ளடிச்சு அந்த பேர் வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அதை மீட்டு வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்க போறியா? இல்லை இந்த 25 பேர் செத்து போனாங்களே அந்த தியாகிகளுக்கு ஏதாவது செய்யறதுக்காக நீ இப்போ போறியா? அதெல்லாம் இல்லை, உன்னுடைய நலன் கருதி தான் நீ போற. நான் நல்லா இருக்கணும், நான் மேலே வரணும், ராமதாஸ் ஒழியணும்னு தானே போற. ராமதாஸை ஒழிக்கிறதுக்கு தானே போற. இன்னைக்கு பண்ற பம்மாத்து வேலையெல்லாம் என்ன அர்த்தம்? அன்புமணி இதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. பொதுக்குழுவை விரைவில் ராமதாஸ் அவர்கள் கூட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? அதுதான் முடிவை நோக்கி. இல்லை, இப்போ அதுதானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினே வந்தார். இப்போ 70 பேர் 80 பேர் வந்துட்டாங்க. இப்போ 108 பேர் வர்றதுக்கு என்ன ஆகும்? அடுத்த இதில் வந்து எல்லாரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் ராமதாஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவனெல்லாம் கூட்டு பதவி கொடுக்குறாரு.
ராமதாசால சாரி இந்த அன்புமணியால அன்புமணி பாதிக்கப்பட்டு, அவர்களால் பாதிப்பு. ஏன்னா ராமதாசால பாதிக்கப்பட்டதான் அவங்கலாம். ம். ஏன்னா அந்த அன்புமணி பேரை பேச்சை கேட்டுக்கிட்டு சில பேரெல்லாம் நீக்கினார்ல. ம். இப்ப நான் உங்களுக்கு தான் சொல்றேன்ல, நான் வந்து நீக்கல, அன்புமணியால் தானே நான் நீக்கினேன். ஆமா, ஆமா. அன்புமணியால பாதிக்கப்பட்டேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ், அன்புமணியை ஒழிச்சு கட்டுங்க வான்னு கூப்பிடுறாரு. அவங்கள வந்து தொடையை தட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பேட்டி கொடுக்குறவங்களாம் என்ன, இவர் தான் ராம்தாஸ் தான், ராம்தாஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பைத்தியக்கார பசங்களுக்கு எவனுக்குமே ஒன்றும் தெரியல. ம். இவன் வந்து ராமதாஸ் வந்து ஏமாத்துறான்னு வந்து புரியல. ஒரே ஒரு லட்டு கட்சா கூட அன்புமணிக்கு தானே கொடுத்துக்கின்னு இருந்தாரு. ம். ம். ஒரு பருக்கு கூட, ஒரு சின்ன ஒரு இது கூட யாருக்கும் கொடுக்கலையே. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இப்போ அன்புமணி வந்து நடைபயணம் போட்டுங்க, அவன் வாங்கலாம் என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ வந்து ஊருக்கு துரத்தி துரத்தி அடிப்பாங்க, நடைபயணம் போகும்போது நடக்கும் அது. ஏன்னா ராம்தாஸ் வந்து சாதாரண ஆள் இல்லை, எவ்வளோ பேர் அடிச்சிருக்கான். நீ பையனாது இதுவாது, அவனுடைய தேவைகளுக்கு முன்னாடி வந்து நீ குறுக்க நின்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஸோ என்ன வேலை ஒன்றாலும் பண்ணுவான். ரவுடி இதுன்னா என்ன சொல்றதுங்க, கூலிப்படை வச்சிருக்க ராம்தாஸ் தானே. இது எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணியிருக்கான், எவ்வளோ பேரை செஞ்சுருக்கிறான், அவங்களுக்கெல்லாம் தெரியும், பட்டியலே போடலாம். ஸோ இப்போ மட்டும் என்ன, இப்போ வந்து அன்புமணி ஏதோ சும்மா ஒரு பெரிய பணம் வச்சிருக்கிறாரு. இப்போல்லாம் மாலெல்லாம் வந்து சாதாரணமாக போகிறதில்ல, கிரேனில் வச்சு தான் மாலை. மாம்பழம் அதெல்லாம் இப்போ விலை இறங்கி போச்சு இல்லை, 5 ரூபா 6 ரூபா கிலோ, 7 ரூபான்னு வந்தது. அன்றைக்கி பார்த்தா மாம்பழ மாலை போடுறேன். நீ என்ன ஒன்றாலும் மாம்பழம் மாலைலாம் போட்டுங்க. ஆனால் நீ வந்து போனது தான், கட்சி காணாமல் போகுது. ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறான், கட்சியை என் காலடியில்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி. இது எங்கே போய் முடியும்? நான் தான் சொன்னேன், போனது தான். இது இல்லாத கட்சி 2009 கட்சியினுடைய சின்னம் போச்சு. கட்சிக்கு அங்கீகாரம் 2009 போயிடுது. இவங்க வந்து இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் 30 தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் 2 தேர்தல், அத்தனை தேர்தலும் முதல்ல எவ்வளோ இருந்தாங்க, 10% வாக்கு. இப்போ வந்து ஒன்றுமே வாக்கு சதவீதமே ஒன்றும் இல்லாத நிலைக்கு எட்டி விட்டது. இப்போ இவங்க வந்து இல்லாத கட்சிக்கு இப்படி ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு இந்த பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இந்த டுபாக் கட்சி வேறு வச்சுக்கின்னு ஊர் தாலி அறுத்துக்கின்னு ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. இப்போ நிச்சயமாக சொல்கிறேன், இவங்க வந்து திரும்ப இந்த மக்களை வம்பு தும்பு வழக்கில் மாட்ட விடுறானுங்க. சரி, முன்னாடி அரசாங்கத்தை ஏற்றி ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணானுங்க. இப்போ அன்புமணிக்கு ராமதாஸுக்கு உள்ள ரிஃப்ட்டில் இதெல்லாம் நடக்குது. அன்புமணி தான் அவர் தான் சொல்கிறாரு, ராமதாஸு நீ வந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேளு, ஐயா சொல்கிறத நான் கேட்குறேன், நான் வந்து நிறுவனராக இருக்கிற ஒரு நிறுவனர் பேச்சை நான் கேட்குறேன், ஐயா கூட வர நிறுவனர் பேச்சை கேட்குறேன், நான் வந்து செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லையா நான் அடிப்படை உறுப்பினராக இருந்து நான் செயல்படுறேன், நீ சொல்லு, மன்னிப்பு அங்கே கேளுன்னு தான் சொல்லின்னுக்கிறார் ராமதாஸ். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம், இல்லை யார் பொதுக்குழுவை கூட்டுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.